ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பண தேவதை ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. ரொம்ப 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 நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு அதிர்ஷ்டத்தை நம்ம பக்கம் வீச வைக்கக்கூடியவங்க தான் இந்த தேவதை. இந்த தேவதை நினைத்து நம்ம முழு நம்பிக்கையோட முழு மனதோட இவங்களை நம்ம கூப்பிட்டோம்னா நிச்சயமாக அடுத்த சில நொடிகளில் நமக்கு ஒரு அதிசயத்தை காட்டுவாங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆற அமர நிதானமாக வருவது கிடையாது. அடுத்த நொடியே அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் வீசினா அடுத்த நொடியே கோடிக்கணக்கில் பணம் நம்ம பக்கம் வர துவங்கும். அந்த அதிர்ஷ்டத்தை நம் பக்கம் ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதையோட மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மகாலட்சுமி தாயார் எப்படி பணம் சார்ந்த கடவுளோ அதே போல் புத்த மதத்தில் இந்த கிரீன் தாரா அப்படிங்கிற தேவதை இவங்க பணத்தை தரக்கூடிய கடவுளாக இருக்காங்க. கிரீன் தாரா ஒரு அதிர்ஷ்ட தேவதை. இவங்களை கூப்பிட்டா அதிர்ஷ்டம் நம் பக்கம் அதிவேகமாக வர துவங்கும். இந்த பச்சை நிற தாராவை வணங்கி நம்முடைய தேவைக்கும் நமக்கான பணத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு ஒரு வரி மந்திரமும் இருக்குது. இதோடு சொல்ல வேண்டிய ஒரு அதிர்ஷ்ட நம்பரும் இருக்குது. இந்த மெத்தடை வெள்ளிக்கிழமை அன்று தான் நம்ம சொல்லணும். அதுவும் வெள்ளிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பண கஷ்டம் விரைவாக தீர நிறைய வாய்ப்புகளை இவங்க கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அனைத்து வேலைகளையும் முடிச்சுட்டு முகம் கை கால் கழுவிட்டு நீங்கள் படுக்கையில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லைன்னா வரவேற்பு அறையில் ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்தும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போகலாம். அது உங்களுடைய சௌகரியம். முதல்ல உங்களுடைய சுண்டு விரல் வலது கை சுண்டு விரலை மட்டும் தனியாக நீட்டிக்கோங்க. மற்ற 4 விரல்களையும் மடக்கிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய சூட்சுமமே இதுதான். அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வலது கை விரலில் சுண்டு விரலை மட்டும் தனியாக நீட்டிட்டு மற்ற 4 விரல்களையும் மடக்கிக்கணும். 1403 1403 இந்த நம்பரை சுண்டு விரலால் உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பலகை இருக்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு காற்றுலேயே இந்த நம்பரை எழுதணும். 1403 இந்த நம்பரை எழுதிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த தாராதேவி மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய பண தேவைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கட்டாயம் என்னுடைய பண கஷ்டம் தீர்ந்துடும், என்னுடைய தேவைக்கு பணம் கிடைத்திடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தூங்குங்க. மறுநாள் கண் விழித்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலைகளை பாருங்கள். பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவ் செய்து நிச்சயமாக உங்கள் காதில் விழும். இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிட்டு சப்போஸ் அது உங்களுக்கு பாசிட்டிவ் செய்து உங்கள் காதில் விழுந்துருச்சுனாலே இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் உச்சரிக்க தாராதேவி உங்களுக்கு தாறுமாற பண வரவை கொடுப்பாங்க. நிச்சயமாக முழு நம்பிக்கையோட நம்ம இதை சொல்லணும். இந்த கிரீன் தாரா மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓம் தாரே துத் தாரே தூரே சோஹா. ஓம் தாரே துத் தாரே தூரே சோஹா. இதை சொல்கிறது ரொம்ப 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 எளிமையானது. இதில் உச்சரிக்கிறதுல ஏதாவது பிழை ஏற்பட்டுருமா, பிரச்சனை ஆகிடுமா அப்படிலாம் பயப்படவே வேணாம். தாராதேவி நம்பி இந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்சபடி நீங்கள் சொல்லுங்கள். நம்பிக்கை தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமாக என்னுடைய பணத்தேர்வை பூர்த்தியாகும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை சொல்லணும். தாராதேவி நிச்சயமாக உங்களுக்கு தாறுமாற பணத்தை கொடுக்க உங்கள் வாசப்படியில் காத்துட்ருப்பாங்க. மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள். துன்பத்திலிருந்து வெளிவரத்துக்கு இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இதை சொல்லிட்டு வாங்க. நம்முடைய மன சிந்தனை நம்பிக்கை நம்மளுடைய முழு நம்பிக்கையோட முழு மனதோட எந்த ஒரு துளி சந்தேகமும் நம் மனசில் இல்லாமல் நம்ம இதை இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். நம்ம மனசில் ஒரு துளி சந்தேகமும் இருக்கக்கூடாது. இதில் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை தான் இந்த மாதிரி தேவதை விஷயத்தில் நமக்கு முக்கியமானது. இதை சொல்லி அடுத்த சில நொடிகளில் நிச்சயமாக உங்களுக்கான
வாய்ப்புகள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். நான் வந்து தாராதேவியோட மந்திரத்தை நான் சொல்லிட்டேன், நான் வேலைக்கு போகாமல் இருக்கலாமான்னா அப்படி கிடையாது. நம்முடைய கடின உழைப்போட, நம்முடைய வேலையோட, முயற்சியோடு சேர்ந்து இதையும் சொல்லும் பொழுது நமக்கு தடைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகளும் நீங்கி பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்தவங்க இந்த தாராதேவி. நித்திகா தேவதை எவ்வளோ சக்தியானவங்களோ அவங்கள கூப்பிடும்போது நமக்குள்ளேயே ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு அது கூப்பிடும்போது எனக்கு பண விஷயத்துலேயும் சரி மற்ற விஷயத்துலேயும் எனக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. அதே போல் தாங்க தாராதேவியும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானவங்க, அதிசக்தி வாய்ந்தவங்க. நீங்கள் முழு நம்பிக்கையோட நித்திகா தேவதை அவங்கள்ட்ட கூட ஒரு சிம்பிள் அந்த அவங்களோட சிஜில் சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு அதை நினைக்கணும். ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. இந்த ஒரு வேர்டு, இந்த ஒரு மந்திரம் இதை மட்டும் சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத உங்கள் கண் கூட உணரலாம். நம்முடைய மனது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. நம்ம எந்த விஷயத்த நம்ம நினைக்கிறோமோ, எது நமக்கு வரணும், எது நடக்கணும், எதுவாக ஆகணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அதுவாகவே நம்ம ஆகும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு மனசுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் காந்த சக்தி இருக்குது. காந்தம் எப்படி ஒரு பொருளை தன்னகத்தை ஏற்றுக்குமோ அந்த மாதிரி மனசில் ஒரு விஷயத்தை நம்ம பதிய வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதில் நிச்சயமாக நமக்கு சக்ஸஸ் நடக்கும். நல்லதை நினச்சோம்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்ல ஒரு நேர்மறையான வார்த்தைகள், நேர்மறையான எண்ணங்களை மனசில் விதைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க துவங்கும். முழு நம்பிக்கையோட இதை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். தாராதேவி உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளையும் கொடுப்பாங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.